நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 14,000 கோடி ரூபாய் செலவில் ரஷ்ய நாட்டின் தொழில்நுட்ப உதவியுடன் ஒவ்வொன்றும் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தம் 8 அணு உலைகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது முதல் அணு உலையின் கட்டுமான பணிகள் 97% முடிந்து உற்பத்திக்கான முன்னோட்ட பணிகள் நடந்து வருகிறது. ரஷ்யாவின் துணை பிரதமர் செர்ஜி சோபியானின் தலைமையில் உயர்மட்ட குழு இதை நேரில் பார்வையிட்டது. இந்திய அணுசக்தி கழக தலைவர் SK ஜெயின் உள்ளிட்ட இந்திய உயர்மட்ட குழுவினருடன் ரஷ்ய குழுவினர் ஆலோசனை நடத்தினர். ரஷ்ய துணை பிரதமர் செர்ஜி சோபியானின் நிருபர்களிடம் கூறுகையில், இவை இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணு உலைகள். இதன் மூலம் இந்தியாவின் மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதோடு இந்தியா வேகமாக பொருளாதாரத்தில் முன்னேறவும் முடியும் என்றார். Power plant is different from other operating nuclear power plants. Это станция нового поколения. It is a power plant of a new generation. С гораздо более защищенной степенью безопасности, более высокой степенью безопасности. With much more advanced security, safety and protection systems installed. Разработано и установлено новейшее программное обеспечение. The newest software has been developed specifically for this power plant and installed here. Без всякого сомнения, это будет самая лучшая атомная станция в Индии. Without any doubt, this will be the best nuclear power plant in India. கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணு உலையும் உற்பத்தியை துவக்கும் போது அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய அணு உலைக்கான பணிகள் தொடர்ந்து நடக்க உள்ளது. பொருளாதாரத்தில் வேகமான வளர்ச்சி ஒருபுறம் இருக்கட்டும், நம் ஊரில் மின்தடை ஏற்படாமல் இருந்தாலே சரி.